சமூக ஊடகங்களில் 3R எனப்படும் இனம், மதம், ஆட்சியாளர்கள் தொடர்பான நிந்தனை பதிவுகளை வெளியிட்டதன் பேரில் இருவருக்கு எதிராக 4 விசாரணை அறிக்கைகள் திறக்கப்பட்டுள்ளன. மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையமான MCMC அதனை உறுதிப்படுத்தியது. அந்த இருவரில் ஒருவர் அரசியல் பிரபலமாவார். பேராக் மாநில கீதம், பெட்ரோனாஸ் மற்றும் கேஸ் மலேசியா வாயிலாக மலாய்க்காரர்களின் பொருளாதார ஆதிக்கம், கோலலம்பூர் கோபுரத்தின் கையகப்படுத்துதல் என இன உணர்ச்சியை தூண்டும் வகையில் அவர் பதிவிட்டிருந்தார். இருவரின் வாக்குமூலங்களும் சைபர் ஜெயா MCMC தலைமையகத்தில் பதிவு செய்யப்பட்டன. ஒருவரின் கைபேசியும் சிம் அட்டையும் தடயவியல் பரிசோதனைக்காக கைப்பற்றப்பட்ட வேளை இன்னொருவரின் கைபேசியை வேறொரு புகார் தொடர்பில் ஏற்கனவே போலீஸ் பறிமுதல் செய்துவிட்டது. திருத்தப்பட்ட 1998ஆம் ஆண்டு தொடர்பு பல்லூடக சட்டத்தின் கீழ் விசாரணை நடைபெறுகிறது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 5 லட்சம் ரிங்கிட் அபராதமும் 1 ஆண்டு சிறை தண்டனையும் விதிக்கப்படலாம். சமூக ஊடகங்களை மக்கள் பொறுப்போடு பயன்படுத்த வேண்டும். நல்லிணக்கத்தை பாதிக்கும் வகையில் நடந்து கொள்ளக்கூடாது என MCMC மீண்டும் நினைவுறுத்தியது. இந்த தேங்காய் எண்ணெய் சமையல்ல அப்படின்னு ஸ்பெஷல் இருக்கு. கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவும் இருக்கும், அறுசுவையாவும் இருக்கும்.